இன்றைக்கி டே 17 நைட் ஷிஃப்ட்டு போகணும். கிளம்பிட்டு 8:30க்கெலாம் வந்துட்டேன். அப்புறம் பசங்க இங்கே நின்றுட்டுருந்தானோ பக்கத்தில் ஒரு பையன் வந்து உட்காந்துட்டான். பையனா டாகை தான் சொல்கிறேன். பக்கத்தில் அழகாக வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே நான் வந்து இந்தாண்ட சைடு வந்து உட்காந்துக்குச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸு 8:30க்கு மேலே தான் வந்துச்சு. அதில் ஏறிட்டு கம்பெனி போனோம். போகிறப்பயே வந்து எனக்கு கடுப்பில் தான் போனேன். நேற்று வேறு வேலை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாச்சும் லைனை மாற்றி ஆகணும்னு சொல்லி போய் வம்பா நின்று லைனை மாற்றிட்டு போயிட்டு லைன் லீடர்கிட்ட சொல்லி அப்புறம் லைனை மாற்றிட்டு ஒர்க்குக்கு வந்து ட்ரெயின் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து நைட் ஷிஃப்ட் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நைட்டில் கண்ணு முழிக்கிறதுனாவே எனக்கு கடுப்பாக இருக்கும். எனக்கு தூக்கம் நல்லா நைட்டில் தான் வருது. பகலில் வேலையை முடிச்சுட்டு வந்து ரூமில் படுத்து தூங்கினா இங்கே ரொம்ப ஷீட்டில் வந்து அனல் அதிகமாக இருக்குது. வெயில் அடிக்கிறனால அனல் ரொம்ப இறங்குது. தூங்கவே முடில. வந்து தூங்கினாலும் 4 மணி நேரத்துக்கு தாண்டி தூங்க முடில. அங்கே உள்ள எல்லாருக்கும் வந்து நைட் ஷிஃப்ட் பிடிச்சிருக்கு. எனக்கு தான் சுத்தமாக பிடிக்கல. அங்கே உள்ளவங்க எல்லாம் நைட் ஷிஃப்ட் ஜாலியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. எனக்கு நைட் ஷிஃப்ட்டாலே எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்படா முடியும்ன்ற மாரி இருக்குது. இந்த வாரத்தில் வந்து 2 டேஸ் லீவ் எடுக்க போகிறேன். ஊருக்கு போகிற மாரி. நைட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகிறப்போ கூட தூக்கம் வராது. பஸ்ஸில் போகிறப்போ தூக்கம் வருது. அங்கே போய் இறங்குனா அதுக்கப்புறம் தூக்கம் கலைஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 மணி போல் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கும். அப்போ தூக்கம் வராது. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப வந்து லஞ்சு நைட்டு 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தூக்கம் வரும். எல்லார் ஃபேஸையும் பார்த்தா தூங்கி தூங்கி விழுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி 4 மணி 5 மணி தாண்டினதுக்கப்புறம் 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறப்ப எல்லாம் வேனில் தூங்கிட்டு தான் போவாங்க.